இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to discuss about prism ஓட கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஓகே, that is the last part. Dispersion and deviation அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம deviation பார்த்துட்டோம். இப்போ நம்ம dispersion பார்க்க போகிறோம். ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வருது. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ ஓகே, கவனிங்க. ப்ரிசம் நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட்டுன்றது என்ன தெரியும்? வாட் வி நோ அபவுட் ஒயிட் லைட்? ஸோ ஒயிட் லைட் இஸ் வாட்? பண்டில் ஆஃப் கலர்ஸ், கரெக்டாக? ஸோ ஒயிட் லைட் இஸ் அ பண்டில் ஆஃப் வேவ்லென்த் இன் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ன்றது கலர்ஸ் இல்லையா? ஸோ இப்போ அதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் லைட்டில் வந்து விப்ஜிஆர் இருக்கும், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட், கரெக்டாக? ஸோ இது எல்லா கலர்ஸும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேவ் லென்த் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னா இப்போது நோட் பண்ணிக்கோங்க, 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். ஓகே, இதோட வேவ் லென்த் வந்து 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் சேர்த்து என்டையர் வேவ்லென்த் யூ கால் இட் அஸ் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரிசம். ஓகே, ப்ரிசம் வந்து ஏர் மீடியமில் வச்சுருக்கோம், சுற்றி வந்து ஆஸ் யூஷுவல் ஏர் மீடியம். ப்ரிசமோட இட்ஸ் மேட் ஆஃப் சம் கிளாஸ். ஓகே, லெட் இட் பி சம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ. ஓகே, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. சரிப்பா, கவனிங்க. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரிசமு. இங்கே வந்து நான் ஒரு ஒயிட் லைட் அனுப்புகிறேன். ஓகே, ஒயிட் லைட் ஐ எம் கோயிங் டு சென்ட். ஸோ ஒயிட் லைட் இஸ் அ பண்டில் ஆஃப் வாட்? VIBGR, கரெக்டா? ஸோ ஐ எம் கோயிங் டு சென்ட் ஒயிட் லைட் வித் அன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஸோ ஐன்ற இன்சிடென்ஸில் அனுப்புகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் லைட் வந்து இப்போ படுது. பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VIBGR இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேவ் லென்த் இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரியும், முக்கியமான ஒரு ரிலேஷனு ஃப்ரம் காச்சி ஃபார்முலா, லாம்டா அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டட். அதாவது வேவ் லென்த்தை பொறுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகும், மாறும் நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? As the wavelength increases, then the refractive index Ri of the material decreases. அதாவது lambda increase ஆகிட்டே போச்சுன்னா mu, that is refractive index, குறைஞ்சிக்கிட்டே போகும், கரெக்டாக? ரெட் வந்து wavelength அதிகம், எல்லோ wavelength வயலட்டோட அதிகம். ஸோ ரெட் இஸ், இப்போ இந்த விப்ஜிஆரில் நான் ஒரு 3 கலர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரீமானது என்னது? ரெட்டு, வயலட்டு, நடுவில் வந்து எல்லோ எடுத்துக்கிறேன் நான். ஸோ இருக்கிறதுல யாருக்கு அதிகம்? ரெட்டுக்கு தான் அதிகம், வயலட்டுக்கு வேவ்லென்த் கம்மி. இப்போ அப்படி பார்க்கும்போது ஸோ யாருக்கு வந்து அதிகமான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசம் வந்து யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக தரும்? ஓகே, ப்ரிசம் இஸ் கிவிங் திஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ப்ரிசம் வந்து அதிகமாக வயலட்டுக்கு தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக தரும், தென் த எல்லோ, தென் த ரெட். ஸோ ரெட்டுக்கு தான் இருக்கிறதுலே கம்மி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, சரிப்பா. இப்போ அடுத்து இப்போ நம்ம வேவ்லென்த்து கரஸ்பாண்டிங் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் நம்ம அப்சர்வேஷன் மூலிமா பார்க்க முடியும். ஓகே, ஸ்னெல்ஸில் அப்ளையும் பண்ணியும் ப்ரூவ் பண்ண முடியும். நான் இதுக்கு ப்ரூவ் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்னெல்ஸில் வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாம். என்ன பாயிண்ட் அப்படின்றத பாருங்கள். நான் இங்கே வந்து ஒயிட் லைட் அனுப்புகிறேன்னா இதுக்குள்ளே விப்ஜிஆர் இஸ் தேர், எல்லா கலர்ஸுமே இருக்குது. நான் உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம்? இருக்கிறதுலே வயலட் இல்லையா? அதுதான் அதிகமாக டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகும். எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம்? ஸோ இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஸோ ரேரர் டு டென்சர் வரும்போது டுவர்ட்ஸ் அ நார்மல் பெண்ட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். பட் யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம்? இவங்க ஒயிட் லைட்டில் இருக்கிறதுலே வயலட்டுக்கு. ஸோ அதுதான் என்ன ஆகும், அதிகமாக பெண்ட் ஆகும் டுவர்ட்ஸ் அ நார்மல் கம்பேர் டு த ரெட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து நம்மளோட வயலட் மோர் பெண்டிங், இப்படி போயிட்டு இருந்ததுலேருந்து மோர் பெண்டிங் நடக்குது. அப்படியே அதுக்கப்புறம் ரெட் அப்படியே கொஞ்சம் லிட்டில் பெண்ட் ஆகி இட்ஸ் கெட்டிங் இன்சிடென்ட். இப்போ இது வந்து வயலட்டு, ரெட்டு, இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு கலர் இருந்துச்சு இல்லையா? வாட் இஸ் தட்? கரெக்டாக இல்லையா? ஸோ ரொம்ப அதிகமாக டிவியேட் ஆனது யார்? வயலட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஒரிஜினல் பாத், கரெக்டாக? திஸ் இஸ் த ஒரிஜினல் பாத். இன்சிடென்ட் ஆன பாத் வந்து இதுதான். இதில் இருந்து வயலட்டு ஃபைனலாக எமர்ஜென்ட் ரே ஆஃப் வயலட் இங்கே வருது, இது எல்லோ, இது வந்து ரெட்டு. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், more the refractive index, more the light ray bend towards the normal. இப்போ கவனிங்க. See, if a beam of white light which contains all colors is sent through the prism. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ if a beam of white light which contain all colors is sent through the prism, it is separated into spectrum of colors. ஸ்பெக்ட்ரம்னா என்னது? அந்த ஒயிட் லைட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறா? விப்ஜிஆர் இருக்கு இல்லையா? அது அப்படியே பிரியுது பாருங்கள். உங்களுக்கு ஒரு டயக்ராம் தெரியுதா? ப்ளஸ் கலர்ஸாக பிரியுது பாருங்கள், அதுதான் ஸ்பெக்ட்ரம்ன்றான். அதாவது ஒயிட் லைட்டாக இருக்கும்போது 1,
நம்மளுக்கு ஒரு கலர் தான் தெரிஞ்சது. பட் நீங்கள் அனுப்பி வெளியில் வரும்போது ஸ்பெக்ட்ரம்ன்றது இட்ஸ் அ செப்பரேஷன் ஆஃப் திஸ் வேவ்லென்த். இந்த செப்பரேஷன் ஆஃப் வேவ்லென்த் தான் தே வில் கால் இட் அஸ் ஸ்பெக்ட்ரம் இந்த இடத்துல. Okay, so the spreading of white light into component colors is called as dispersion. So on the splitting they are calling it as dispersion. Spectrum என்றது அந்த colors they are meaning. இப்போ okay good. So இப்போ இது வந்து நம்மளோட என்னது incident light, கரெக்டா? இப்போ இது வந்து emergent light. So incidentக்கும் emergentக்கும் உள்ள angle what you call? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து incidentக்கும் emergent rayக்கும் உள்ள deviation என்னது del v. ஓகே, இது என்னது del y, இதோட என்னது del red. ஓகே, ஸோ இருக்கிறதுல அதிக டீவியேஷன் யாருக்கு? வயலட்டு, தென் த எல்லோ, தென் த ரெட் இல்லையா? டீவியேஷன் ஜஸ்ட் ட்ரான். இந்த டயக்ராமை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னு, டீவியேஷன் டியூ டு அ லைட் ரே. நம்ம ஆல்ரெடி ரொம்ப கிளியராக ஒன்று படிச்சிருக்கோம். ஒரு லைட் ரே நான் அனுப்புகிறேன், போன வீடியோஸில் பார்ட் 1ல் பார்த்தால ஒரு லைட் ரே அனுப்புனா எமர்ஜென்ட் லைட் ரேக்கும் உள்ள டீவியேஷன் இஸ் டெல்டா இல்லையா? டெல்டாவோட ஃபார்முலா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டெல் இஸ் ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ அப்படின்னு போட்டிருக்கேன். ஜென்ரல் ஃபார்முலா என்னது? விச் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா டெல்லுக்கு? இதென்ன ஜென்ரல் ஃபார்முலா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா என்னது டீவியேஷனுக்கு? I1 + I2 - A. ஆனால் நம்ம ப்ரிசமில் இப்போ நம்ம டிஸ்பர்ஷன் அண்ட் டீவியேஷன் படிக்கிறோம். இங்கே நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, இதோட அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்னது? ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசம்க்கு மியூ மைனஸ் 1 இன்ட்டு ஏ, அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, we are not going into the original formula. Just நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும். This is the formula with small angle approximation. ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ வந்து deviation for individual colors. இது வந்து deviation for red, இது deviation for yellow, this is deviation for violet. நம்ம எல்லாமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் ப்ரிசம் படிக்கும்போது. கவனிங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு அதிகம்? violet, yellow, red. ஸோ அந்த ஃபார்முலா கரஸ்பாண்டிங்காக நோட் பண்ணியிருக்கேன். கேன் யூ சே டீவியேஷன் யாருக்கு அதிகம்? இப்போ நம்ம இதில் கூட பார்த்தோம்ல டயக்ராமில், யாருக்கு டீவியேஷன் அதிகமாக இருந்துச்சு? வயலட், தென் த எல்லோ, ரெட்டு. ஸோ மோர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், நம்மளால் என்ன சொல்ல முடியுது? மோர் த டீவியேஷன், கரெக்டாக இல்லையா? மோர் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மோர் இஸ் த டீவியேஷன். இப்போது they are going to define some terms. இந்த டேர்ம்ஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவனிங்க, del y அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ணியிருக்கான். del y இஸ் நத்திங் பட் வாட்? அவர் எல்லோ கலரோட டீவியேஷன் தானே del y. ஸோ ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் ஒயிட் லைட். del yன்ற எல்லோ லைட்டோட டீவியேஷன், அதுக்கு ஸ்பெஷலாக என்ன பேர் வைக்கிறான்னா ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் ஒயிட் லைட். ஸோ ஒயிட் லைட்டோட மொத்த டீவியேஷனை ஆவரேஜ் பண்ணிங்கன்னா யாரோடது வரும்ன்றான்? எல்லோ கலர். ஸோ ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் ஒயிட் லைட். நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளோட விப்ஜிஆர். இந்த விப்ஜிஆரில் மிடில் வந்து க்ரீனும் என்ன இருக்குது? க்ரீன் தான் இருக்குது, நம்ம வந்து எல்லோ யூஸ் பண்ணுறோம். ஓகே, டோட்டலாக 7 கலர்ஸு, மிடில் வந்து நம்மளுக்கு யார் இருக்கா? க்ரீன். பட் ஆனால் என்ன சொல்கிறான்னா எல்லோவை தான் அவன் என்ன எடுத்துக்கிறான்? ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் த ஒயிட் லைட். ஸோ ஒயிட் லைட்டாக பார்க்கும்போது ஆவரேஜாக டீவியேஷன், எல்லா கலர்ஸுமே டீவியேட் ஆகுது, ரெட்டு, எல்லோ, வயலெட்டு. நம்ம ஆவரேஜாக யாரை எடுத்துக்கிறோம்? வாட் இஸ் ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் ஒயிட் லைட்? எல்லோன்றதை எடுத்துக்கிறோம், க்ரீனை கூட எடுத்துக்கல. ஓகே, இட் இஸ் டிஃபைன் லைக் தட். அப்படி டிஃபைன் பண்ணுறான். இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு என்ன யூஸ்ன்றதை பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் ஹவு மச் இஸ் த ஒயிட் லைட் டீவியேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பாத். ஒயிட் லைட் அதோட ஒரிஜினல் பாத்துலேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது, தட் இஸ் ஆவரேஜ் டீவியேஷன் ஃபார் த ஒயிட் லைட். ஸோ இது வந்து ஒயிட் லைட்டோட ஒரிஜினல் பாத், கரெக்டாக? இங்கேருந்து எவ்வளோ தூரம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோ தான் அவன் டீவியேஷன் ஃபார் த ஒயிட் லைட்டாக எடுத்துக்கிறான். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து del v மைனஸ் del r. ஓகே, del v மைனஸ் del r அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதை என்ன சொல்கிறான் அப்படின்னா they are going to call it as angular dispersion of the white light. இந்த டேர்ம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா del vன்றது என்னது? டீவியேஷன் ஃபார் violet, del rன்றது டீவியேஷன் ஃபார் ரெட்டு. ஸோ கவனிங்க, இது வந்து டீவியேஷன் ஃபார் violet, திஸ் இஸ் டீவியேஷன் ஃபார் ரெட்டு. இப்போ கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கலாக ஆங்கிள்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா this total angle is del v, இந்த total angle is del r. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது? del v மைனஸ் del r. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் இயர், del v மைனஸ் del rன்றது தான் இந்த டிஃப்ரென்ஸ். ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் del v மைனஸ் del r. ஓகே, இது என்ன? இது பேசிக்கலி நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, யூஸ் டு ஃபைண்ட் ஹவு ஃபார் red and violet are separated from each other.
ஸோ ரெட்டும் வயலட்டும் எவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கு செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற குவான்டிட்டி தான் டெல் வி மைனஸ் டெல் ஆர். அதை நம்ம ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். டெல் ஒய் என்ன பண்ணுச்சு? டெல் ஒய் கிவன் வாட்? ஒயிட் லைட்டோட ஆவரேஜ் டிவியேஷன். மொத்த ஒயிட் லைட்டாக பார்க்கும்போது ஆவரேஜ் டிவியேஷன் நம்ம என்ன பார்க்கணும்? எல்லோவை பார்த்தா போதும். அதனால தான் ஆவரேஜ் ஃபார் ஒயிட் லைட்டுன்னு கொடுத்துருக்கான். ஆவரேஜ் டிவியேஷன் எல்லோ வச்சு கனெக்ட் பண்ணுறான். பட் இங்கே வந்து வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ தூரம் ஆங்கிள் செப்பரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேர்ம். இப்போ அடுத்து இன்னொரு டேர்மை டிஃபைன் பண்ணுறான் பாருங்கள், விச் இஸ் ஒமேகா. ஓகே, ஒமேகான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் டிவைடட் பை ஆவரேஜ் டிவியேஷன். அதாவது டெல் வி மைனஸ் டெல் ஆர் டிவைடட் பை டெல் ஒய். ஸோ இந்த ரேஷியோவை தான் they are going to call it as dispersive power of the medium or prism. மீடியம் சொல்லுவான். மீடியம் இஸ் நத்திங் பட் த prism. ஓகே, போத் மீன் த சேம். மீடியம்ன்றது இங்கே ப்ரிசம் தான் மீன் பண்ணுறான். சரி, டெல் வி மைனஸ் டெல் ஆர் டிவைடட் பை டெல் ஒய்ன்னு போட்டிருக்கானா? இப்போ இந்த ரேஷியோவில் டெல் வி டெல் ஆரோட வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஷோ தட் மியூ வி மைனஸ் மியூ ஆர் டிவைடட் பை மியூ ஒய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூஸ் ஹியர், யூ கேன் ஷோ தட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கண்டிஷன் ஃபார் டீவியேஷன் வித்தவுட் டிஸ்பர்ஷன், டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் சொல்லிட்டு ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம், விச் இஸ் பேசிக்கலி த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரிசம். சரி, இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் ப்ரிசம் கேஸ் உள்ளதை டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு ப்ரிசமை யூஸ் பண்ணி டிஸ்பர்ஷன் அண்ட் டீவியேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து போன தடவை இப்போ சிங்கிள் ப்ரிசம் படித்த ரிசல்ட்டை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ரெண்டு ப்ரிசம் கேஸுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஸ்பர்ஷன் அண்ட் டீவியேஷன் படிக்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பட் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, என்னென்ன கேல்குலேஷன்ஸ் என்ன நடக்குது. சிம்பிள் தான், பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் see that. இது வந்து ப்ரிசம் 1. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ப்ரிசம் 2. ஸோ இந்த ப்ரிசம் இப்படி வச்சுருக்கோம். இதை வந்து ரெண்டாவது ப்ரிசமை இன்வெர்ட்டடாக வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து ஏ, இதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ டேஷ். இதோட டிஸ்பர்சிவ் பவர் வந்து ஒமேகா, இதோட டிஸ்பர்சிவ் பவர் வந்து ஒமேகா டேஷ். இந்த ப்ரிசம் வழியாக நான் ஒரு லைட் அனுப்புகிறேன், ஒரு ஒயிட் லைட் அனுப்புனா, this prism will offer refractive index of mu v, mu r, mu y are the refractive index offered by prism 1. அதாவது ரெட்டு ப்ளூ ரெட்டு வயலட் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ்க்கு வந்து prism 1 வந்து இந்த refractive இண்டெக்ஸை ஆஃபர் பண்ணும். அதை இந்த prism என்ன ஆஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா வி டேஷ்ன்னு போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட் refractive இண்டெக்ஸ் ஆஃபர் பண்ணும். சரி, இப்போ ரெட் கலர் இது வழியாக பாஸ் ஆகுது, இட் will offer a refractive index of mu v. அதே லைட் வந்து இப்போ இது வழியாக இந்த ப்ரிசம் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் இந்த ப்ரிசம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் ப்ரிசம். ஓகே, கிளாஸ்லேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. பேசிக்கலி இதை வந்து க்ரௌன் கிளாஸ், ஃப்ளிண்ட் கிளாஸ் எல்லாம் சொல்லுவான். தட் இஸ் கிளாஸ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்டு அனுப்புகிறேன். ஓகே, மியூ ஆர். அதே லைட்டு ரெட்டு இது வழியாக பாஸ் ஆச்சுன்னா மியூ ஆர் டேஷ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து கிளாஸ் ப்ரிசம் பொறுத்து மாறும். ஓகே, ரைட். ஸோ prism 2 வந்து mu v dash, mu r dash, mu y dash are the refractive index offered by the prism 2. ஓகே, ரைட். ஸோ இந்த நம்ம சிங்கிள் ப்ரிசம் படிக்கும்போது என்ன பண்ணோம், இந்த ப்ரிசமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பர்சிவ் பவர் படித்தோம். அதே மாதிரி இந்த ப்ரிசமுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக என்ன பண்ண முடியும், ஒரு டிஸ்பர்சிவ் பவர் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தீஸ் ப்ரிசம்ஸ் வச்சு இது வருது. ஃபைனல் ரிசல்ட் பார்த்தோம்ல போன இதில் சிங்கிள் ப்ரிசம்க்கு, அதுதான் இது. இது இந்த ப்ரிசம்க்கான டிஸ்பர்சிவ் பவர். ஓகே, லெட்ஸ் பி வெரி கிளியர் வித் தட். சரிப்பா, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு லைட் ரே, இட் கேன் பி ஆஃப் எனி கலர். ஜென்ரலாக ஒரு லைட் ரே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேஸை பார்த்துட்டு வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒயிட் லைட். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு லைட் ரே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இட் வில் கெட் டீவியேட்டட், அப்புறம் வெளியில் வருது. கரெக்டாக? ஸோ நம்ம இப்படி அனுப்பின லைட் ரே இதுக்குள்ளே போய் வெளியில் வந்து திரும்ப செகண்ட் ப்ரிசம்குள்ளே என்ட்ராகி ஃபைனலாக வருது. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இது போன தடவை நம்ம படித்தது எல்லாமே சிங்கிள் ப்ரிசம் கேஸ், இது வந்து டபுள் ப்ரிசம். ஸோ இது வந்து என்னோடய இன்சிடென்ட். ஓகே, இன்சிடென்ட்டு இதை நம்ம என்ன சொல்லணும், எமர்ஜென்ட் ரே. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் லைட், அதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு எமர்ஜென்ட் ரே நல்லா கவனிங்க. இந்த ப்ரிசம் ஃபஸ்ட்டு ப்ரிசம் விட்டு எந்த லைட் ரே வெளியில் வருது, இந்த லைட் ரே இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் ஐ கேன் கால் இட் அஸ் வாட், கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. இந்த ஆங்கிள் யூ கால் இட் அஸ் del1. இந்த இடத்துல நம்ம இப்படி அனுப்பின இன்சிடென்ட் லைட் ரே ஃபைனலாக எப்படி ஆகிடுச்சு,
கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கா, டெல் ஒன் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது ப்ரிசமுக்கு எது இன்சிடென்ட் லைட் ரே இதானே, திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் ரே. ஓகே, இது வந்து எமர்ஜென்ட் லைட் ரே. ஸோ ஒரிஜினலாக நம்ம இந்த ப்ரிசம்குள்ளே லைட்டை இப்படி என்டர் பண்ண வச்சோம். ஃபைனலாக அது என்ன ஆச்சு, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு. இதை நான் டெல் 2 அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறேன். ஓகே, திஸ் இஸ் டெல் 2, திஸ் இஸ் டெல் 1. கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு ப்ரிசம்க்கு டெல் 1 கேன் ஐ சே லைக் திஸ். நான் வந்து ஜென்ரலாக ஒரு லைட் ரே தான் அனுப்புனேன், ரெட்டு ப்ளூ க்ரீன் நான் எடுத்துக்கல. ஸோ ஜென்ரலாக ஒரு லைட் ரே, அதோட ஃபஸ்ட்டு ப்ரிசம்குள்ளே வாட் இஸ் த டீவியேஷன், மியூ மைனஸ் 1 ஏ. செகண்ட் ப்ரிசம், இந்த ப்ரிசம்க்கான டீவியேஷன் என்னது, மியூ டேஷ் மைனஸ் 1 ஏ டேஷ். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து ஏ டேஷ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃபர்ட் பை இட் இஸ் மியூ டேஷ். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ஒரு லைட். இப்போ நல்லா கவனிங்க, நான் அனுப்பின இன்சிடென்ட் லைட் ரே இது, ஃபைனலாக வெளில வந்த லைட் ரே இது, திஸ் இஸ் த எமர்ஜென்ட் லைட் ரே த்ரூ த ப்ரிசம் 2. ப்ரிசம் 2 வழியாக ஃபைனலாக வரக்கூடிய லைட் ரே. இது என்னது, இது இன்சிடென்ட். ஒரிஜினலாக நான் அனுப்புனது இது, ஃபைனலாக ரெண்டு ப்ரிசம் தாண்டி வரக்கூடிய எமர்ஜென்ட் ரே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ஆங்கிள் யூ நீட் டு கால் இட் அஸ் டெல்டா, நெட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது வந்து டீவியேஷன் த்ரூ த ஃபஸ்ட் ப்ரிசம், திஸ் இஸ் டீவியேஷன் த்ரூ த செகண்ட் ப்ரிசம். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனல் டீவியேஷன், அதாவது நெட் டீவியேஷன் சொல்லுவோம். நான் இதுதான் இன்சிடென்ட், எமர்ஜென்ட் இஸ் திஸ் ஒன். நல்லா கவனிங்க. ஸோ இது டெல் 1 டெல் 2, நெட் டீவியேஷன் ஆஃப் த எமர்ஜென்ட் ரே ஃப்ரம் ப்ரிசம் 2. அது என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். டெல் 1 வந்து கிளாக் வைஸ், அதனால் ப்ளஸ் டெல் 1 போட்டிருக்கேன். இது ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ மைனஸ் டெல் 2. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்க, யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் டெல் 1, திஸ் இஸ் டெல் 2. ஓகே, நல்லா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஜென்ரலாக ஏதோ ஒரு லைட் ரே அனுப்பணும், we got the net deviation as this value. கரெக்டாக? இப்போ நான் இதே வந்து இதுக்குள்ளே நான் எல்லோ லைட்டை அனுப்பியிருந்தால் என்ன இருக்கும், இதுக்குள்ளே எல்லோ லைட்டை அனுப்பியிருந்தேன்னா I will get del y is equal to refractive index offered by the prism 1 for the yellow color and the refractive index offered by the prism 2 for the yellow color, mu y dash. அதே மாதிரி ரெட்டுக்கு அதே மாதிரி வயலட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ நெட் டீவியேஷன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னென்னா டெல் ஒய். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ரெண்டு ப்ரிசம் கேஸ் படிக்கிறோம். இதுதான் நம்மளோட இன்சிடென்ட் ரே, இதுதான் நம்மளோட எமர்ஜென்ட் ரே. ரெண்டு ப்ரிசமை தாண்டி ஃபைனலாக வரக்கூடிய எமர்ஜென்ட் ரே. வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் இன்சிடென்ட் அண்ட் த ஃபைனல் எமர்ஜென்ட் ரே. ரெண்டு ப்ரிசமை தாண்டி வரக்கூடிய எமர்ஜென்ட் ரே தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ டெல் ஒய்ன்றது என்ன அப்படின்னா ஆவரேஜ் டீவியேஷன் ஆஃப் ஒயிட் லைட். இந்த இடத்துல டெல் ஒய் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த டெல் ஒய் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் டீவியேஷன் ஆஃப் ஒயிட் லைட்டுன்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி டெல் வி மைனஸ் டெல் ஆர், இது ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஆஃப் டூ ப்ரிசம் அரேஞ்ச்மெண்ட். இந்த ரெண்டு ப்ரிசம் அரேஞ்ச்மெண்ட்டை சேர்த்து வாட் இஸ் த டோட்டல் ஆங்குலர் டிஸ்பர்ஷன். இப்போ போன தடவை நம்ம ஆங்குலர் டிஸ்பர்ஷன் டெல் வி மைனஸ் டெல் ஆர் சொன்னால, அது வந்து சிங்கிள் ப்ரிசம் கேஸில் இருக்கக்கூடிய டிஸ்பர்ஷன், ஆங்குலர் டிஸ்பர்ஷன். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன படிக்கிறோம், டோட்டல் ரெண்டு ப்ரிசம் சேர்த்து ஃபைனலாக வரக்கூடிய லைட்டோட நெட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மீனிங்லாம் அதே தான். ரெண்டு வயலேட்டும் ரெட்டும் எவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு வர்றது வந்து டெல் வி மைனஸ் டெல் ஆர் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி ஒயிட் லைட் வந்து இன்சிடென்ட் ரேலேருந்து ஒயிட் லைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ வில் டிஃபைன் த ஆவரேஜ் டீவியேஷன் ஆஃப் த ஒயிட் லைட். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை திங்க் பண்ணுங்கள். பார்த்த உடனே புரியணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் வாட் ஐ எம் ட்ரைங் டு சேன்னு. சரிப்பா, இப்போ கவனிங்க. இப்போ ஆவரேஜ் டீவியேஷன் ஆஃப் வித்தவுட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன், அதாவது இது மாதிரி ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம படித்ததை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ரெண்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸை கொண்டு வர முடியும், ரெண்டு ப்ரிசம் வச்சு. அதனால தான் அதை படிக்கிறோம் நம்ம. ஆவரேஜ் டீவியேஷன் வித்தவுட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன். ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இருக்கக்கூடாது, பட் ஆவரேஜ் டீவியேஷன் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இருக்கக்கூடாது, பட் ஆவரேஜ் டீவியேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தட் இஸ் del v minus del r should be equal to 0, del y not equal to 0. ஸோ நான் இந்த கண்டிஷனை இப்போ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு del v னா என்னன்னு தெரியும் ஃபார்முலாவில், del r னா என்னன்னு தெரியும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா தட் இஸ் கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணுறேன், ஆங்குலர் டிஸ்பர்ஷன் 0ன்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், யூ வில் ஏபிள் டு ஷோ தட் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ. Simple, very very simple. Del v minus del r equal to 0 போடுங்க. Finally you will show that this expression is true.
இப்போ இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டிஸ்பர்சிவ் பவரை ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல, டிஸ்பர்சிவ் பவர் ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ அதோட ஒமேகா அண்ட் ஒமேகா டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியுதா ஸ்க்ரீனில், அதில் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இருக்கக்கூடாது. சி del V minus del R எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபைனலாக வரக்கூடிய எமர்ஜென்ட் லைட் ரேயில் ப்ரிசம் 2 தாண்டி வருதில்ல, ப்ரிசம் 2 தாண்டி வரக்கூடிய லைட் ரேயில் வயலேட்டுக்கும் ரெட்டுக்கும் தேர் ஷுட் நாட் பி எனி டீவியேஷன், ஸ்ப்ளிட்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் கரெக்டாக. எவ்வளோ தூரம் வயலேட்டர் ரெட்டும் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லுன்னு தான் டெல்வியை பற்றி சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஒயிட் லைட் உள்ளே அனுப்புகிறானா, உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் கலர்ஸாக பிரியுதா, அந்த கலர்ஸ் வெளியில் வருதா ஃபஸ்ட்டு ப்ரிசம் விட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரிசம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஃபைனலாக வெளியில் எமர்ஜென்ட் ரே ரெண்டாவது ப்ரிசம்லேருந்து வெளில வருது, எப்படி வருது, ஜாயின் ஆகி வருது கரெக்டாக. ஸோ அது மாதிரி கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆவரேஜ் டீவியேஷன் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் del y இஸ் தேர். இன்சிடென்ட் ரேக்கும் del y அதுக்கும் டீவியேஷன் இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. பட் ஆனால் வந்து del y மைனஸ் del v மைனஸ் del r வந்து ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இல்லை. அதாவது ரெட்டும் வயலட்டும் வந்து பிரியலை, நோ ஆங்குலர் டீவியேஷன் டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து அந்த டயக்ராமில் உன்னால் பார்க்க முடியுது. தட் இஸ் ஒயிட் லைட்டாக அனுப்புனது திரும்ப ஒயிட் லைட்டாகவே வெளில வந்துருச்சு. பட் ஆனால் ஆவரேஜ் டீவியேஷன் இருக்குது, பட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இல்லை. ரைட்ப்பா. இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்கள், ஆங்குலர் டிஸ்பர்ஷன் வித்தவுட் ஆவரேஜ் டீவியேஷன். வித்தவுட் ஆவரேஜ் டீவியேஷன் ஆவரேஜ் டீவியேஷன் இல்லை, பட் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம், ஆங்குலர் டிஸ்பர்ஷன்றது வந்து வயலேட்டர் ரெட்டும் பிரிஞ்சிருக்குது ரைட்டா. ஸோ ஃபைனலாக வரக்கூடிய எமர்ஜென்ட் ரேயில் வயலேட்டர் ரெட்டும் பிரிஞ்சிருக்கும். பட் del y நீட் டு பி 0, தட் இஸ் ஆவரேஜ் டீவியேஷன் இருக்கக்கூடாது. நான் இன்சிடென்ட் ரே எவ்வளோ எந்த டைரெக்ஷனில் அனுப்பணும் அதே டைரெக்ஷனில் தான் என்னோடய ஃபைனல் லைட் ரேயும் எல்லோ கலரும் ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ del y ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன், எனக்கு இந்த கண்டிஷன் வருது, புரியுதா. இப்போ உங்கள் புக்ஸில் இந்த கண்டிஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும்ப்பா. இதில் இந்த கண்டிஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும், இந்த கண்டிஷனை மெமரைஸ் பண்ணிக்கணும், கூட இந்த டயக்ராமை வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இது எப்படி வந்துச்சுன்றதான் விஷயம், மற்றபடி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சே படிங்க. ஃபைனலாக ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் தான் கேட்குறான் இதில். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஆவரேஜ் டீவியேஷனுக்கு ஃபிகர் காமிச்சேன். இப்போ ஆங்குலர் டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷனுக்கு பொதுவாக டயக்ராம் வந்து உங்கள் புக்கில் நீங்கள் பார்க்க முடியாது என்சிஆர்டியில். ஸோ ஐ வில் கிவ் யூ த டயக்ராம். கவனிங்க, திஸ் இஸ் அ ஒயிட் லைட். ஒயிட் லைட்டை உள்ளே அனுப்புகிறேன்னா, அனுப்புனதுக்கப்புறம் கலர்ஸாக பிரியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி நம்மளோட வயலட்டு, இது ரெட்டு, பிரியுதா வருது, செகண்ட் ப்ரிசம்குள்ளே என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது வந்து இன்சிடென்ட் லைட் ரே, இது வந்து ஃபைனலாக வரக்கூடிய லைட் ரேஸ். நடுவில் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் இருக்கும், ரெட்டு வயலட்டு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இந்த எல்லோ கலர் தட் இஸ் del y, எல்லோ கலர் லைட்டும் இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கு நடுவில் டீவியேஷனே இருக்காது, பிகாஸ் தே ஆர் பேரலல். ரெண்டு ரேஸ் பேரலாக இருந்தால் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம், வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தெம், ரெண்டு ரேஸ் பேரலாக இருந்துச்சுன்னா 0 ரைட். ஸோ அதனால் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த எல்லோ கலர் which is nothing but the average deviation is not present. Angle between the rays are what, parallel. ஆனால் முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, there is a splitting between red and violet. ரெட்டும் வயலட்டும் பிரிஞ்சிருக்கு, that's why del v minus del r is what, not equal to 0. புரியுதா இல்லையா. ஓகே, இங்கே ஸ்ப்ளிட்டிங் இஸ் தேர் பட் தேர் இஸ் நோ ஆவரேஜ் டீவியேஷன். ஓகேப்பா, இது ரிலேட்டட் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். ஓகே குட், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது. A thin prism having refractive index 10 degree is made of glass of refractive index 1.42. So ஒரு thin prism இருக்கா, refracting angle that is A ஓட வேல்யூ 10, refractive index is 1.42 அப்படின்னு கொடுத்துருக்கான். This prism is combined with another thin prism of refractive index 1.7. So இன்னொரு prism எடுத்துக்கிறோம் 1.7. This combination produces a dispersion without deviation. So இந்த ரெண்டு prism சேர்ந்து dispersion without deviation produce பண்ணுதான். The refracting angle of the second prism would be அப்படி என்னன்னு கேட்குறான். refracting angle means A dash they are asking. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள், டிஸ்பர்ஷன் நடக்குதான் பட் டீவியேஷன் இல்லையா. ஸோ வாட் இஸ் த ரிஃப்ராக்டிங் ஆங்கிள்னு கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபைனல் ரிசல்ட்டோட கண்டிஷன் வித்தவுட் டீவியேஷன் ரைட்.
பேசிக்காக நீங்கள் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ஜஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.42 கொடுத்துருக்கான், விச் இஸ் நத்திங் பட் வாட், நீங்கள் எல்லோ கலரே எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து எல்லோ கலர் ஒன்று தான், ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தது ஒன்று தான். ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எல்லோ கலரில் போட்டு A' கண்டுபிடிங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபார்முலாவை டேரெக்டாக போட்டிருக்கானா, மியூ இருக்கிற இடத்துல எல்லோ இருக்கிற இடத்துல மியூவோட வேல்யூ டேரெக்டாக போட்டான், அவன் கொடுத்த கொஷினில் கொடுத்தது. ஸோ A' கண்டுபிடிக்கிறான். இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஏ வந்து டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இங்கே நான் இந்த இது சொல்லவே இல்லை, ஏ வந்து டிகிரிலேயே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் இன் டிகிரி, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து 6 டிகிரி அப்படின்னு சொல்லி வருது. ஓகேப்பா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, லாஸ்ட்டாக நமக்கு இன்னொரு டாபிக் இருக்குது, விச் இஸ் கால் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறப்ப. அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.